ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இது நேற்றுக்கு நைட்டு வந்து டின்னர் செஞ்ச வீடியோ தான், ரெசிபீஸ் வீடியோ கிடையாது. நம்ம என்ன சமைச்சிருக்கோம் அப்படிங்கிறத என்ன சாப்பிட போகிறோங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மில்லட் மாவு கொஞ்சம் இருந்தது, லைட்டாக புளிப்பாகவும் இருந்தது. கொஞ்சம் வெள்ளை ரவையை வறுத்து அதுலேயே நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் ஜீரகம் குருமிளகு இதெல்லாம் இடித்து சேர்த்துட்டேங்க. சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக இஞ்சி இதெல்லாம் நறுக்கி சேர்த்துட்டு ஒரு வெங்காய தோசை தாங்க ஊற்றினேன். மதியம் செஞ்ச சாதம் வேறு அப்படியே இருந்தது. ஸோ மதியத்துக்கு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுருந்தோம். சின்ன வெங்காயம் வெண்டைக்காயெல்லாம் சேர்த்துட்டு ஒரு புளிக்குழம்புங்க. இதுவும் அரைச்சி வைக்கிற குழம்பு தான். அதாவது வரதனியா ஜீரகம் மிளகு சோம்பு வரமிளகாய் அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம். ஒருத்தர் புளிக்குழம்புக்கு அரிசி கூட வறுத்து போடுவாங்க, கொஞ்சம் கெட்டிப்படட்டுன்ட்டு. நான் சின்ன வெங்காயம் தக்காளி தேங்காய் கொஞ்சமாக புளிக்கரைசல் இதெல்லாம் அரைச்சி நம்ம குழம்பு வச்சாச்சுங்க. நேற்று ஃப்ரூட்ஸ் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பப்பாயா தான். தோசை ஊற்றியாச்சு. தோசை ஊற்றிட்டு இது தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி, அதாவது நிலக்கடலை சட்னி தான் செஞ்சுருந்தோம். யாருக்கெல்லாம் நிலக்கடலை சட்னி தோசை காம்பினேஷன் ரொம்ப பிடிக்குங்கிறத சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நிலக்கடலை சட்னி சாதத்துக்கே செய்வோம் கெட்டிப்பட. பாருங்கள் தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன் ஒன் பை ஒன்னாக. மதியம் சரியாக சாப்பிடாதனால ரைஸ் அப்படியே மிச்சமாயிடுச்சு. ஸோ இருக்கிற மாவு வச்சு நம்ம ஊட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காய தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். இந்த வெங்காய தோசை வெறுமனே சாப்பிட்லாங்க. எப்படின்னா நல்லா முருகலாக சுட்டு எடுத்தோம்னா நம்ம சும்மா சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும், சைடில் தொட்டுக்கிறதுக்கு எதுவும் இல்லாமல். இந்த மாவு பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நான் கரைச்சிருக்கேன். ஏன்னா வெங்காயம் போட்டதுனால ஊற்றும் போது மெலிசாக வராதுங்க, கொஞ்சம் மொத்தமாக தான் வரும். இருந்தாலும் நம்ம வச்சு கல் ரொம்ப சூடாக இல்லாமல் மிடிலாக வச்சுட்டு நம்ம சுட்டு எடுத்துடலாம். என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் பழைய சாப்பாடுனாலும் நம்ம நிம்மதியாக சாப்பிட்லாங்க. வெளியில் போய் சாப்பிட்டு அது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறத விட இன்றைக்கி கூட கடையில் வாங்கிக்கலாம், நாங்கள் வேணாம் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றியாச்சுங்க. சட்னி வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வெங்காய தோசை ரவா மிக்ஸ் பண்ணி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். வேர்க்கடலை சட்னிக்கு இந்த தோசைக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்தது. கொஞ்சமாக வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சு டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு புளிக்குழம்பும் வச்சுருக்கேங்க. ஏன்னா சாதம் மிச்சமாக இருக்கிறனால ஒரு தோசை கொஞ்சம் சாதம் வச்சு சாப்பிட்டாலே போதும். இதில் உங்களுக்கு ரெசிபீஸ் எதுவும் இருந்திருக்காது. ஸோ இந்த வீடியோவில் என்ன டின்னர் சாப்பிட்டோம் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, மதியம் என்ன சமைச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டெய்லி நம்ம லைவ் வந்து 5:30 to 6:30 வர்றோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக 5:30 நம்ம லைவுக்கு வாங்க. நிறைய ரெசிபீஸ் பற்றி நம்ம ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைவுக்கு மறக்காமல் வாங்க.